வணக்கம் பாலமகன். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர், தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார், இவங்க ரெண்டு பேர் தான் இங்க இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய சனாதானிகள்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் அத்தனை பேர்த்துடைய நிம்மதியையும் உறக்கத்தையும் கெடுக்கக்கூடிய பயங்கரமான வேலையை இந்த மாபெரும் இரு பெரும் தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அமித்ஷா எல்லா விஷயத்துக்கும் இவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஃபேஷனா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சிருக்கா. அப்படி அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியா தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இரு துருவ அரசியல் தான் இந்தியா தோன்றியிருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்தே இருக்கு. அதுதான் வடநாட்டுல ஆரியர், தென்னாட்டுல திராவிடர். இந்த ஆரியர் திராவிடர் போராட்டம் தான் நீங்க எந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இதிகாசமா இருக்கட்டும், புராணமா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த இரு துருவ இணைப்புகளை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய தொன்மங்கள் அனைத்துமே நீங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இருந்து இப்ப இருக்கக்கூடிய எளிமையாக இருக்கக்கூடிய தலைமுறைகள் பேசிக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் வரைக்கும் இந்த இரு துருவ அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட கோட்பாடு இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த திராவிட கோட்பாடுங்கிறது தமிழை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. தமிழின் என்ன சொல்றது, குழந்தைகளாக இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடம், இன்னும் நிறைய திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினை மேல இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி வழி குடும்பமா இருக்கக்கூடிய இந்தி கோட்பாடை வந்துட்டு ஒட்டு மொத்தமா நசுக்கிப்படணும் அப்படிங்கிறதுதான் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய கோல்வாக்கருடைய மிகப்பெரிய தத்துவமா இருக்கு. ஆகையால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தத்துவம் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை அடியோடு ஒழித்து விட்டு இங்கே நமக்கு இருக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியை கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோல்வாக்கர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மறைமுக ஹிடன் அஜெண்டாவை இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டு டமார்னு உடைச்சிட்டா. அப்படி அதுல உப்பு கட்டத்தை பறி கொடுத்த பார்ப்பனத்திக மாதிரி எல்லாம் பேண்ட அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாம் எல்லா பெரிய தலைகளும் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரியங்கா காந்தி வந்து ஒரு பாலஸ்தீன்கிற பேக் எடுத்துக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டுட்டாங்க. இவர் ராகுல் வந்துகிட்டு ஒரு 2 புத்தகத்தை கொண்டுட்டு வந்து நாடாளுமன்றத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இங்க நமது முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அங்க அவர்களை நிம்மதியாக உறங்கவிடக்கூடாது, ஆகையால் உங்களுடைய எதிர்ப்பை மிக பலமாக பதிவு செய்யுங்கன்னு சொல்லவும் கலகலத்து போய் இருக்கு இந்த நாடாளுமன்றம். காரணம், தன்னையும் அறியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சனாதன வெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த பாசிஸ்டுகள் சொல்லக்கூடிய ஹிந்து பாசிஸ்ட் சொல்லக்கூடிய அத்தனை ஆட்களும் இன்னைக்கு அடையாள சொல்லாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள். பின்ன நம்ம யாரை சொல்லணும்? அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லாமல் நாம் யாரை சொல்லுவோம்? கோல்வாக்கர்னு சொல்லுவோமா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுக்கு முட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை சொல்லிட்டு அதைய சொல்றீங்களா? நம்மளுடைய ஐடியாலஜி, நம்மளுடைய ஐகான் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், இவர்களால சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தையை சொல்வது கூட இந்தியாவில் ஒரு குற்றமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா இங்கே இவர்கள் என்ன காரியத்தை செய்வதற்கு முனைப்பு தெரிவிக்கிறார்கள் தான் முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் மேலோட்டமாக எதையும் ஒளிவு மறைவாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் இப்போது நெடுஞ்சான் கிடையாது முன்னாடி வந்து நாங்கள் இப்படித்தான், நாங்கள் சனாதனிஸ்டுகள் தான், நாங்கள் ஆரியர்கள் தான், ஆரியத்தின் கோட்பாடுகளை தான் இங்கே நாடாளுமன்றத்தில் நிலைநிறுத்த வருகின்றோம் அப்படின்னு பகிரங்கமா ஒரு குரூப்பை விட்டு சொல்ல வருது. பின்னாடியே பிரதமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் என்ன பண்ண, படியை தொட்டு கும்பிடுவார், நாடாளுமன்றத்தை வணங்குவார், அண்ணல் அம்பேத்கர் படத்துக்கு மாலை போடுவார், வணக்கம் செலுத்துவார், அண்ணல் அம்பேத்கரை காலம் உள்ள வரைக்கும் நாங்கள் நினைவு கூறுவோம் சொல்வார். இன்னொரு பக்கத்து அண்ணல் அம்பேத்கரை வந்துகிட்டு நூற்றாண்டு விழா கொண்டாடுவோம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, மாட்டு தோலை உரிக்கிற மாதிரி இங்க பசுமாட்டை கொண்டுட்டான்னு சொல்லி தலித்துகள் மீதான பயங்கரமான கொடுமைகள் ஒரு பக்கம் நடக்கும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஒரு பக்கம் நடக்கும். இந்த மாதிரி இரட்டை நாக்கு, இரட்டை மனநிலை, இரட்டை செயல்பாடுகள், இரட்டை கோட்பாடுகள்
இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயத்த கொஞ்சமும் கூச்சமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS பிஜேபி கும்பல்களுக்கு இப்போது அதிரடியாக உள்ளே இறங்கியிருப்பது இந்தியா கூட்டணி. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தையே உண்டு இல்லைன்னு சொல்லி ஆக்காக்கன ஆக்கி இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை அனைவரும் மிகவும் உறக்க உச்சரிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அமித்ஷா உருவாக்கியதற்கு நாம் அனைவரும் நன்றி சொல்வோம். ஜெய் பீம், ஜெய் பீம், வாழ்க தந்தை பெரியார். ஆரம்பிக்கலாம்.